कोरोरे दासे ऋण पेदातिहीना गुरुदेव कृपा बिंदु दिया कोरोरे दासे ऋण पेदातिहीना दयते विचार किछु न तमरा करुणा सारा करुणा न होइले कंदिया कंदिया प्रणन मारा की बोरे गुरुदेव कृपा बिंदु दिया गोरे दासे दृढ़ पेदातिहीना कृपा बिंदु दिया गोरे दासे दृढ़ पेदातिहीना हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपदान शिव प्रभुपदान जय गुरुदेवा जय गुरुदेवा नित्य गौर हरि बोल नित्य गौर हरि बोल। हरिनाम संकीर्तन की हरे कृष्ण माता जी। हरे कृष्ण। ज्ञानानन्दस्य ज्ञानाञ्जनशलाके चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सागन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सागन ललिता श्री विशाखान्वितां च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति सिद्धांत सारस्वती इति नामिने। श्री वृषभानुसुते वृषभानविदे दिविदादायिने कृपाब्दये कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः। माधुर्युज्वल प्रमोदाय श्री रूपानुग भक्ति श्री गौर करुणा शक्ति विग्राय नमोस्तुते। नमस्ते गौरवाणी श्रीमूर्तये दीनधारिणे रूपानुग वृद्धा सिद्धांत वांत हारिणे।
நமோ கௌர கிஷோராய சாக்ஷாத் வைராகிய மூர்த்தையே விப்ரலம்ப ரசாம்போதே பாதாம்புஜாயதே நமக. நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி ஸ்வரூபாய ரூபானுக வராயதே. கௌர அவிர்பாவ பூமேஷ்வம் நிர்தேஷ்டா சஜ்ஜன பிரியः வைஷ்ணவ சார்வபௌம ஸ்ரீ ஜெகநாதாயதே நமக. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो महावदन्याय कृष्ण प्रेमे प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नामिने गौरकृष्णे नमः. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. இன்றைக்கு ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் அவதரித்த திருநாள். அதனால அவரை பற்றிய வரலாற்று, அவருடைய லீலைகள், அவர் எழுதிய புத்தகங்கள் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். பக்தி வினோத் தாக்கூர் நம்முடைய குரு பரம்பரையில மிக மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர். இவர் இன்னைக்கு அவதரித்த திருநாள் 1838 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அவதரித்தார். அவர் மேற்கு வங்காளம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வங்க தேசத்துல பிறந்தார். வீர் நகர் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தார். ஒரு நல்ல உயர்ந்த குடியில அவர்கள் நிலச்சி வாழ்ந்தார்கள். வீர் நகர்ல அங்க அவரு அவதரித்தார், தோன்றினார். பக்தி வினோத் தாக்கூர் நம்ம குரு பரம்பரையில ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜுக்கு அப்புறம் வராரு. நீங்க பார்க்கலாம், அந்த குரு பரம்பரையினுடைய படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் இருப்பார், அடுத்து 6 கோஸ்வாமிகள், அதுக்கப்புறம் ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ், அதுக்கப்புறம் பக்தி வினோத் தாக்கூர். பக்தி வினோத் தாக்கூர் 7வது கோஸ்வாமி என்று அறியப்படுகிறார். பக்தி வினோத் தாக்கூர் சாதாரணமான ஜீவாத்மா கிடையாது. இந்த பக்தர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கோலோக விருந்தாவனத்துல மஞ்சரியாக இருப்பவர். மஞ்சரி அப்படின்னு சொன்னா ராதா கிருஷ்ணர் இருப்பாங்க. அந்த ராதா கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபட்டிருக்கும் சகிகள் இருப்பாங்க, கோபியர்கள் இருப்பாங்க. அந்த கோபியர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சிறு பெண்களாக அவர்களை அவர்கள் சகிகளுக்கு, கோபியர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிறு பெண்கள். அதுதான் அவருடைய உண்மையான ஆன்மீக ஸ்வரூபம். அவர் கமல மஞ்சரி அப்படின்னு அறியப்படுகிறார். அதனால அவர் மேலிருந்து இங்கு வந்திருக்கிறார். எதற்காகனா அதுக்கு ஒரு பெரிய திட்டம், பகவானுடைய திட்டம் அவரை இங்க அனுப்புறதுக்கான. அதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தாலே நல்லா தெரியும். பக்தி வினோத் தாக்கூர் வீர் நகர்ல இருந்தப்ப சின்ன பிள்ளையா இருந்தார். அங்க பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனார், படிச்சார். ஆனா பல கஷ்டங்கள் அங்க ஏற்பட்டது. மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் அங்க இருந்த மொத்த உறவினர்கள், கிராமமே காலியாயிடுச்சு. அவருடைய தந்தையும் காலமாகி விடுகிறார். அதனால அவருடைய தாயினுடைய தகப்பன் ஆகிய அவர் மிகப்பெரிய பக்தர். அதாவது அவருடைய தாத்தா ராஜா வல்லப தீர்த்தர்னு பேரு. அவரும் ஒரு மிகப்பெரிய பக்தர். பக்தி வினோத் தாக்கூருடைய தாய் வழி பாட்டன். அவர் மிகப்பெரிய நல்ல பக்தர். இவரை கூட்டிட்டு கல்கத்தாக்கு வராங்க. கல்கத்தால ஒரு நல்ல கல்லூரியில், இந்து கல்லூரியில படிக்கிறார். படிச்சு அவர் 18 வயசாகும் போது பக்தி வினோத் தாக்கூர் அவருடைய இயற்பெயர் கேதாரிநாத் தத்தா. அவர் 18 வயசு ஆகும்போது ஒரு ஆசிரியர் வேலையில இறங்குறார். அந்த காலகட்டத்துல நமக்கெல்லாம் தெரியும், ஆங்கிலேய ஆட்சி இருந்தது. ஆங்கிலேய ஆட்சி காலத்துல கூட இவர் நல்ல உயர்குடி இருந்ததுனால நல்ல படிப்பு படிச்சு
ஆசிரியர் வேலை செய்யும் போது ஆன்மீக தேடல்ல மிகவும் இறங்கினார். அவருடைய தாத்தானுடைய மறைவுக்கு பிறகு தாத்தா வழிகாட்டி இருக்கிறார். சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வழிகாட்டி இருக்கிறார். அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் பூரி வந்துடுறார். ஜெகநாத் பூரி ஜெகநாத் பூரி வர்றதை விட ஜெகநாத் பூரியை சுத்தி இருக்கிற பல கிராமங்கள்ல அவர் ஆசிரியராக வேலை செஞ்சிருந்தப்ப ஆன்மீக தேடலினுடைய காரணத்தினால நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறார். நிறைய புத்தகங்கள் படிச்சு அதுல மேற்கத்திய ஆன்மீக விஷயங்கள் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா எதுலயும் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. அந்த ஆன்மீக தேடல் முழுமை பெறவில்லை. எதுலயும் அவர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இல்லை. அதுக்கப்புறம் மிக சிரமப்பட்டு அவர் சைத்தன்யருடைய லீலைகள், சைத்தன்யருடைய உபதேசங்கள், அறிவுரைகளை கண்டுபிடிச்சார். அதுவும் அது ஒரியா மொழியில இருந்தது. அவர் பெங்காலி, அது ஒரியா மொழியில இருந்தது. முறைப்படி அவர் பல மொழிகளை இவர் கற்று தெரிந்திருந்தார். அதனால அதை கண்டுபிடிச்சு அதை படிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்புறம் பரம்பரை இருந்தது. ஆனால் மிக பிரபல்யமாக அது கொணரப்படவில்லை. பக்தர்கள் இருந்தாங்க. ஆனா பிரச்சாரத்திலேயோ அவர் சைத்தன்ய மகாபிரபுனுடைய இலக்கியங்கள், ஆர் கோஸ்வாமிகளுடைய முக்கியமான இலக்கியங்கள் அதெல்லாம் மறைமுகமா தான் இருந்தது. இந்த அளவுக்கு பிரச்சாரத்துக்கு கொண்டு வர அளவுக்கு இல்லாம இருந்தது. அதை கொண்டாந்ததே பக்தி வினோத் தாக்கூர் தான். இப்ப நம்ம கையில சைத்தன்ய சரிதாமிர்தம், பாகவதம், பகவத்கீதை எல்லாம் இருக்குன்னா அத உலகத்துக்கு கொண்டாந்தவர். அது இருந்தது, அது மீண்டும் மறைவு நிலை மாதிரி போக ஆரம்பிச்சு. அதை கொண்டாந்தது பக்தி வினோத் தாக்கூர் தான். அவர் நிறைய சைத்தன்ய சரிதாமிர்தத்துக்கு உரை எழுதினார். அமிர்த பிரவாக பாஷ்யம் எழுதினார். நம்ம நிறைய சைத்தன்ய சரிதாமிர்தத்துல படிக்கிறோம் இல்லையா, அமிர்த பிரவாக பாஷ்யம். அதெல்லாம் கொண்டு வந்தது பக்தி வினோத் தாக்கூர் தான். பக்தி வினோத் தாக்கூர் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் ஆன்மீக வரலாற்றுல. அவர் தன்னுடைய இல்லற வாழ்க்கையோட சேர்ந்து ஆன்மீகத்தையும் வளர்த்து கொண்டே வந்தார். அவருடைய மனைவி ஷாமினி தேவி என்றவங்க ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ பிறந்த பிறகு அவங்க காலமாகி விடுகிறார்கள். அதனால பகவதி தேவி திருமணம் செய்து கொள்கிறார். செய்து கொண்டு அவர் பூரியில நீதிபதியாக, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கிறார். அதனால பூரி கோயில நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி கூட நிர்வாகம் அவர் தான் செஞ்சார். அதனால கோயில்ல எல்லாமே சரிவர நடக்க ஆரம்பிச்சது. இவர் விபின் பிஹாரி அப்படின்ற ஒரு குரு கிட்ட அவர் தீட்சை எடுக்கிறார். அவர்கிட்ட தீட்சை எடுத்தாலும் பக்தி வினோத் தாக்கூர் நிறைய தீட்சை எடுத்தது ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜுக்கு தான். அப்படிதான் வரலாறு சொல்லுது. இவர் அவருடைய வாழ்நாள்ல நிறைய மிகப்பெரிய இந்த கல்கத்தால, மேற்கு வங்காளத்துல நிறைய சிந்தனையாளர்கள்லாம் இருந்தாங்க. அதுல ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய, சிர்சர் குமார் கோஷ் அப்படின்ற சில மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க, சிந்தனையாளர்கள்லாம் இருந்தாங்க. அவர்கள்ல ஒருத்தரை அவர்கள்ல ஒருத்தர், அவர் பேர் மறந்துட்டேன். அவர் ஒரு கிருஷ்ணரை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகத்தை இவர் படிக்கிறார். அது படிச்சு பார்த்தா அது முழுக்க பௌதிகமா இருக்கு. பக்கிம் சந்திரான்னு பேர் அவர், பக்கிம் சந்திரா. அந்த பக்கிம் சந்திரர் எழுதின அந்த புத்தகம் முழுக்க பௌதிகமாக இருக்கவே பக்தி வினோத் தாக்கூர் அவரோட சேர்ந்து ஒரு 4 நாள் இருந்து அந்த புத்தகத்தை மாற்றி அமைக்கலாம். இல்ல வேண்டாம், நீங்க பகவத்கீதை நான் எழுதுறேன், நீங்க முன்னுரை கொடுங்க. அவர் ரொம்ப பிரபலமான ஒரு நபர். அதனால நான் அதுக்கு முன்னுரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் முதல்ல
பகவத்கீதை அவருடைய செல்வாக்குல பகவத்கீதையை வெளியிடுறார். உண்மையான பகவத்கீதை உண்மையுருவில பக்தி வினோத் தாக்கூர் வெளியிடுறார். அவர் நீதிபதியாக பணியாற்றினாலும் ஒரு நாள்ல பல மணி நேரங்கள் புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதுலையும் நாம ஜபம் செய்யறதுலையும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யறதுலையும் ஈடுபட்டார். அவருடைய நேரத்தை ரொம்ப அழகாவே செலவு பண்ணார். அவருடைய எப்படி திட்டம், ஒரு நாளுடைய திட்டம், எப்ப எழுந்துப்பார், எப்ப சாப்பிடுவார், எப்ப கோயிலுக்கு போவார், எப்ப ஜபம் பண்ணுவார், எப்ப புத்தகங்கள் எழுதுவார், எப்ப கோர்ட்டுக்கு போவார், அதெல்லாம் இருக்கு. ஒரு நாள்ல 2 மணி நேரம் தான் அவர் ஓய்வு எடுத்தாராம். அவர் எழுதிய பிரபலமான புத்தகங்கள் பாத்தீங்கன்னா கிருஷ்ண சமிதா, சைத்தன்ய சிக்ஷாமிருதா, ஜைவ தர்மா, தத்துவ விவேகம், ஹரிநாம சிந்தாமணி அப்படின்னு நிறைய புத்தகங்கள், 100கணக்கான புத்தகங்களை எழுதி அந்த காலத்திலே அவர் தான் புத்தகங்களை எழுதி அச்சடிச்சு விநியோகம் பண்றதெல்லாம் அவர் தான் ஆரம்பிச்சார். அப்புறம் மாசம் மாசம் ஒரு பத்திரிகை வெளியிட்டார். அது பேரு சஜ்ஜன தோஷினி. சஜ்ஜன தோஷினின்ற பத்திரிகையினுடைய பொருள் என்னன்னா பக்தர்களின் ஆனந்தத்தின் மூலம் அப்படின்னு. அதுல நிறைய கட்டுரைகள் எழுதினார். இப்ப இன்னைக்கு நாம பாடினார ஒரு தம்பி பாடினாரே ஒரு பாட்டு, குருதேவ் கிருபா பிந்து தியா, அந்த பாடல் பக்தி வினோத் தாக்கூர் எழுதுனதுதான். பக்தி வினோத் தாக்கூர் நிறைய பாடல்களை எழுதினார். இல்ல நாம தினம் தினம் குரு ஆர்த்தி பாடுறோம் இல்லையா, அதுவும் பக்தி வினோத் தாக்கூர் எழுதுனதுதான். சாயங்காலத்துல நம்ம கௌர ஆர்த்தி பாடுறோமே, அதுவும் பக்தி வினோத் தாக்கூர் எழுதுனதுதான். சரணாகதி பாடல்கள் இதெல்லாம், பஜன ரகசியா, கீதாவளி, இப்படிப்பட்ட பாடல்கள் நிறைய. சரணாகதி தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய பாடல்கள். இந்த பாடல்களை ஏற்றுறார். அதே சமயத்துல பக்தி பிரச்சாரத்துல இருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்களுக்கு வருங்காலத்துக்கு தேவையான இலக்கியங்களை மொழிபெயர்க்கிறது, இலக்கியங்களை கண்டறியறதும் மிகப்பெரிய பணி. அத இவர்தான் செஞ்சார். அதனால இந்த அவர் பேர் என்னவா இருந்தது, கேதாரிநாத் தத்தாவா இருந்தது. ஆனா அந்த 1886ல இந்த கௌடிய சமுதாயம் இருந்தது பாரு, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் பெரிய மகா பாகவதர். அதனால அவருக்கு பக்தி வினோதர் அப்படின்னு ஒரு பெயரும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. முக்கியமா பக்தி வினோத் தாக்கூர் எவ்வளவு காரியங்களை பண்ணிருக்கிறாருன்னா, இன்னைக்கு வகுப்புல இந்த 1 மணி நேரம் வகுப்புல ஒண்ணுமே பேச முடியாது. அவ்வளவு அளவுக்கு படிக்க ஆரம்பிச்ச 3 மணி நேரம் போச்சு. இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் 3 மணி நேரம் அவருடைய வாழ்க்கை வரலாறை படிச்சேன். அதுல இந்த 1 மணி நேரத்துல ஒரு துளி தான் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு சாதனைகளை அவர் பண்ணிருக்கார். ஊரா போய் நாமகட்ட ஆரம்பிச்சது பக்தி வினோத் தாக்கூர் தான். அந்த பாடல்கள், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பாடல்கள் எல்லாம் எழுதி அதை அச்சடிச்சு அதை விநியோகம் பண்ணிருக்கிறார். அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபு பரம்பரையில வரோன்னு சொல்லிட்டு நிறைய அப்பசம்பிரதாயங்கள் வந்தது. அப்பசம்பிரதாயம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சைத்தன்ய மகாபிரபு சொல்லாத விஷயங்கள், அந்த அறிவுரைகளின் படி நடக்காத சிலரை தான் அப்பசம்பிரதாயம்னு சொல்றது. ஒருவேளை அந்த வழி வரக்கூடிய பக்தர்கள் குடும்பத்துல கூட பிறந்திருக்கலாம். ஆனால் அந்த விஷயங்களை கடைபிடிக்கல, அந்த விஷயங்களை போதிக்கல, அந்த விஷயங்களை அப்படியே செயல்படுத்தலன்னா அவங்க அப்பசம்பிரதாயம் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட அப்பசம்பிரதாயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள வெளிக்கொண்டாந்தார், இத மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அவர் தீட்சை பெற்றது இந்த ஜாதி கோஸ்வாமி அப்படின்னு சொல்லக்கூடிய பிபின் பிஹாரி கிட்டதான். நான் முன்னவே சொன்ன மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில தீட்சை குருவை விட சிக்ஷா குருவுக்கு ஏற்றம் அதிகமாயிடும். இவருடைய வாழ்க்கையில சீக்ஷா குருவுக்கு தான் ஏற்றம் அதிகமா காணப்படுது. அவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கும்போது அவருடைய சீக்ஷா குருவாகிய ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் தான் முதலிடம் வகிக்கிறார். அதற்கு சில காரணங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதன் பத்தின விவரங்கள் சரியா இல்லாததுனால அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம்.
இவர் வந்து நமக்கு முன்னவே தெரியும், பக்தி வினோத் தாக்கூர் நித்திய சித்தா. இந்த மாயினால வசப்படக்கூடிய மனிதர்கள்ல ஒருத்தர் கிடையாது. இது வந்து எல்லா நேரத்திலும் இப்படிப்பட்ட உயர்ந்த பாகவதர்கள் இருப்பாங்களான்னா அதுவும் இல்லை. இப்படிப்பட்ட மகா பாகவதர்கள் உலகத்துல தோன்றது ரொம்ப அரிது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டு போயிருக்கிறார், பகவான் கிருஷ்ணருடைய நாமம் எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கும். அதை செய்யறதுக்கு ஒரு தூய பக்தரை தான் அவர் அனுப்புவார். அந்த தூய பக்தர் நித்திய சித்தர் தான் பக்தி வினோத் தாக்கூர். பகவானுடைய ஏற்பாட்டுல பகவானுடைய கருணையை முழுக்க பெற்று வந்தவர். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மேற்கு வங்காளத்துல எல்லா விதமான மாயாவாதம், அபசம்பிரதாயங்கள், முற்போக்கு சிந்தனைகள்னு சொல்லிட்டு, ஏன்னா கல்கத்தா தான் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு வந்து முதலிடமா இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கல்கத்தால பாத்தீங்கன்னா நிறைய மஹால்லாம் இருக்கும், ஆங்கிலேயர்கள் கட்டின கட்டடங்கள்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா அது அங்க துறைமுகம், கல்கத்தால துறைமுகம் இருந்ததுனால அததான் முதல்ல வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள் அங்க. அதனால மேற்கு வங்காளத்துல நிறைய பிரச்சனைகள் வந்தது. வங்காளத்துல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் இஸ்லாமியர்கள் தண்ணியில மாற்றினுடைய ரத்தத்தை கட்டி எல்லாரையும் குடிக்க வச்சு நிறைய பேரை இஸ்லாமியர்களா மாத்தினாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் நிறைய பேரை கல்வி, ஆட்சி இதை கொண்டு நிறைய பேரை கிறிஸ்துவர்களாக மாத்தினாங்க. இதுல இருந்து விலகி வரணும், இதுல இருந்து மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆரிய சமாஜம்னு ஒண்ணு ஒரு முற்போக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா அது ஆரிய சமாஜம் கொஞ்சம் மாயவாத மாதிரி, அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க அந்த ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சுதந்திர போராட்ட காலத்துல அவர் நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். அந்த ரவீந்திரநாத் தாகூர் எல்லாருக்கும் தெரியும், ஒரு கவிஞர். அவரெல்லாம் பக்தி வினோத் தாக்கூர் காலத்துல தான் இருந்திருக்கிறார். பக்தி வினோத் தாக்கூர் ரவீந்திரநாத் தாகூரை வந்து தாதா அப்படின்னு கூப்பிடுவாராம். ஆனா அவர்கள்லாம் வேறுபட்டு சரியான ஆன்மீக பாதையை உலக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். பக்தி வினோத் தாக்கூர் சரியான ஆன்மீக பாதை, கௌடிய சம்பிரதாயத்தை, ஹரிநாம சங்கீர்த்தனத்தை, ஸ்ரீமத் பாகவத கலாச்சாரத்தை உலகத்துக்கு கொடுத்த பெருமை பக்தி வினோத் தாக்கூருக்கு தான் சேரும். அதனால அவர் இந்த சிந்தனையிலே இருந்தார். அதனால அவர் வந்து ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு சொல்லிட்டார், நான் இந்த நீதிபதி வேலையை செய்ய மாட்டேன், நான் ராஜினாமா பண்ணிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இதை விட முக்கியமான, அவர் நல்ல நிர்வகித்தார். ரொம்ப இவ்வளவு நேர்மையான தூய பக்தர் நீதிபதியாக இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. தூய்மையானவர்கள் நல்ல பதவியில இருந்தா நாட்டுக்கு நல்லது. அவர் சொன்னார், நான் இந்த வேலையில இருக்க மாட்டேன், எனக்கு நிறைய வேற வேலை இருக்கு, நான் அதை ராஜினாமா செய்யறார். ஆனா ஆங்கிலேயர்கள் அதை ஒத்துக்கல. உனக்கு என்ன விருப்பம்னு சொல்லு, நான் நவதீப்புக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு தானே ஓகே சரி, உனக்கு கிருஷ்ணா நகருக்கு மாற்றம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாத் பூரியில இருந்து கிருஷ்ணா நகருக்கு அவருக்கு மாற்றி கொடுக்குறாங்க வேலையை. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அங்க பக்தி வினோத் தாக்கூருடைய வீடு இருக்கு. அந்த வீடு வரைக்குமே ரயில் தண்டவாளம் இருக்கும். அவருக்கு மட்டுமே தனியா ஒரு சின்னதா ஒரு பெட்டி மட்டும் வச்சு இன்ஜினோட வந்து அவர் வீட்டுக்கு வருமா அந்த ட்ரெயின். பாத்துங்க அவருக்கு எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்கள் கூட மரியாதை கொடுத்தாங்கன்னு. அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பர்சனாலிட்டி அவர். இந்த சைத்தன்ய மகாபிரபுனுடைய அறிவுரைகள், அவருடைய போதனைகள்லாம் மறைஞ்சு போயிடுச்சு, சுத்தமா மறைஞ்சே போயிடுச்சு. பக்தி வினோத் தாக்கூர் அதெல்லாம் நிலை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டார், கிருஷ்ணா நகருக்கு வந்துட்டார். எப்பவுமே வந்து இதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருப்பாரு, இதை பத்தியே பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாரு, ஜபம் பண்ணிட்டு இருப்பார். அவர் 2 முக்கியமான வேலைகளை பண்ணார். 6 கோஷ், அதனாலதான் அவருக்கு 7வது கோஸ்வாமின்னு பெயர் வந்தது. அந்த 6 கோஸ்வாமிகள் இலக்கியங்களை எழுதினாங்க, கிருஷ்ணருடைய லீலைகள் நடந்த இடங்களை கண்டறிந்தார்கள். அதே போல
பக்தி வினோத் தாக்கூர் இலக்கியங்களை புதுப்பித்தார், கொண்டு வந்தார் மீண்டும். அவர் அந்த இலக்கியங்களுக்கு உரை எழுதினார். இரண்டாவது காரியம், சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலை இடங்கள், பிறந்த இடம், அவதரித்த இடம், ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சார். அது ஒரு தூய பக்தரால் தான் முடியும், யாராலையும் முடியாது. அவரு கோதும தீபத்துல இருந்து மாயாப்பூர் பக்கம், கோதும தீபத்துக்கும் மாயாப்பூருக்கும் பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு கெலாங்கி அப்படின்னு ஒரு நதி போகும், கிளை நதி, கங்கையினுடைய கிளை நதி. அப்ப அந்த கரையில இருந்துச்சு இங்க பாத்துக்கிட்டே இருப்பார். அப்ப அவர் ஒரு நாள் இரவுல அவர் நிறைய வேலைகள், எழுத்து வேலைகளை பண்றாரு. அவர் கூட ஒரு காரியதர்சியும் இருந்தார். அப்ப பார்க்கும்போது இந்த வானத்துல இருந்து வெளிச்சமா தெரிஞ்சு சில காட்சிகளை இவர் வரப்போற உலகம், வருங்காலத்துல நடக்க போற காட்சிகளை அவர் பாக்குறார். பக்தி வினோத் தாக்கூர் பாக்குறார். அந்த காரியதர்சியை கேட்கிறார், நீ பாத்தியா அப்படின்னு. அவரு கண்ணுக்கு தெரியல, பக்தி வினோத் தாக்கூர் கண்களுக்கு தெரியுது. மிகப்பெரிய அற்புதமான ஒரு கோயில், மிகப்பெரிய கோயில் மாயாப்பூர்ல உருவாகுது. அங்கு பலதரப்பட்ட மக்கள், இந்தியர்கள் மட்டும் இல்ல, பலதரப்பட்ட பல நாடுகள்லாம், அதாவது ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள், மற்ற மொழிகளை பேசக்கூடியவர்கள், அந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து பலவிதமான மக்கள் இங்க வந்து பாடி ஆடுவதை பார்க்கிறார். இது ஒரு அழகான நகரமா தெரியுது, மிகப்பெரிய உன்னதமான ஒரு கோயில் தெரியுது. அப்ப பக்தி வினோத் தாக்கூர் இங்க வரப்போறக்கூடிய அதிபூதி மந்திர்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான கோயில அவர் முன்னாடியே பார்த்துடுறார். இங்க பல நாடுகள்ல இருந்து மக்கள் வரப்போறாங்க. சைத்தன்ய மகாபிரபு முன்னவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த கிருஷ்ண பக்தி, பகவானுடைய திருநாமம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நிறைய உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களும் சொல்ல போறாங்க அப்படின்றத பக்தி வினோத் தாக்கூர் முன்னாடியே பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவருடைய எண்ணம் எப்படி நம்ம சைத்தன்ய மகாபிரபுனுடைய உபதேசங்களை மக்களுக்கு கொடுக்கறது, சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசனையிலே இருக்கிறார். அவருக்கு ஜெகநாத் தாச பாபாஜி மகாராஜனுடைய சங்கம் கிடைக்குது. இதே மாதிரி இந்த தியானத்துல அவர் இருக்கும்போது ஒரு வேப்ப மரம் அவருக்கு தெரியுது மாயாப்பூர்ல. அந்த வேப்ப மரத்தை சுத்தி நிறைய துளசி செடிகள், துளசி காடுகள் இருந்துதான். அப்ப அவருக்கு தோணுச்சு, இந்த இடம் தான் கண்டிப்பா, இந்த மரத்தடியில தான் அவர் பிறந்திருக்கணும், அவதரித்திருக்கணும் சைத்தன்ய மகாபிரபு. அவருடைய குரு ஆகிய ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ கேட்கிறார், விண்ணப்பிக்கிறார், நீங்க வந்து அந்த இடம் தானான்னு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்கிறார். அவர் ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் அப்ப வந்து 140 வயசு ஆக ஆக உடல் குன்றி விடும், சின்னதாயிடும். அதனால அவர் சின்னதாயிட்டாரு. அவருடைய காரியதர்சி பிஹாரின்னு ஒரு பக்தர், அவரை கூடையில வச்சு, இந்த கூடை இருக்கு, மூங்கில் கூடை இருக்கும் பாருங்க, அந்த மூங்கில் கூடையில அவரை உட்கார வச்சு தலையில தூக்கி வருவார். அவரால் நடக்கலாம் முடியாது. அப்படி தூக்கி கொண்டு வரும்போது விருந்தாவனத்துல இருந்தார். அப்புறமா நவதீப்புக்கு வந்தார். நவதீப்ல அவருடைய சமாதி இருக்கு. பக்தர்கள் வரும்போது நான் அங்க கொண்டு போவேன். அங்க கொண்டு போய் ஒரு மாலை ஜபிக்க வைப்பேன் பக்தர்களை. அவர் ஜபம் பண்ண இடம்லாம் இருக்கு. ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் ஜபம் பண்ண இடம் இருக்கு. கங்கை கரையில அமர்ந்து பகவானை நோக்கி ஜபம் பண்ண இடம். அவர் இங்க வந்தவொடனே அவர் 140 வயசு எப்படி இருக்கும்னு பாருங்க. கொண்டாடுறார். அவர் ஒத்துக்கிட்டார். ஓகே, என்ன அங்க கொண்டு போங்க சொல்றாரு. கூடையில தூக்கின்னு வர்றாரு பிஹாரி. இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த கூடையில இருந்து எகிரி கீழே குதிக்கிறார். இரு கையும் உயரமா தூக்கிட்டு ஆடுறாரு, பாடுறாரு, குதிக்கிறார், சந்தோஷப்படுறார். இதுதான் மகாபிரபு பிறந்த அவதரித்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை விட, அதனாலதான் அவருடைய படிச்சோம் இல்லையா, அவருடைய பிரணவ மந்திரத்துல ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜருடைய மந்திரத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, குரு மந்திரம், அந்த மாதிரி அவருடைய மந்திரத்துல கௌர ஆவிர்பாவ அப்படின்னு சொல்றது. கௌரங்க மகாபிரபு அவதரித்த இடத்தை கண்டுபிடித்தவர் அப்படின்னு அவரை நம்ம போற்றுகிறோம். அவர் தான் கண்டுபிடிச்சார். அதனால அந்த இடத்துக்கு வந்து அவர் குதிக்கிறாரா,
பக்தி வினோத் தாக்கூர் கண்டுபிடிச்சிடுறாரு இதுதான் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த இடத்துல கோயிலை கட்டுறார். நம்ம அதான் பாக்குறோம். அதான் ஜென்மஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற இடம், சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த இடம். இதை கண்டுபிடிச்சிட்டு இங்க கோயில் கட்டுறதுக்காக பக்தி வினோத் தாக்கூர் கடைசியில் அந்த நீதிபதி வேலையை விட்டுறாரு. கிருஷ்ணா நகர் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல ஆங்கிலேயர்களால. இதை பற்றி ஒரு கட்டுரை செய்தித்தாள்ல வந்திருக்கு. பக்தி வினோத் தாக்கூர் எப்படி ஒரு ரூபாய் வாங்கினாராம். ஒருத்தர் வீட்டுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி ₹1 வாங்கி இப்படியாக ஒரு பணம் சேர்த்து அந்த கோயிலை கட்டுறார். மாயாப்பூர்ல நவதீப்ல சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகள் நடந்த எல்லா இடத்தையும் கண்டறிகிறார். அது மட்டும் இல்லாம பக்தி வினோத் தாக்கூர் இந்த நேரங்கள் இந்த காலகட்டங்கள்ல அவருக்கு வந்து நிறைய குழந்தைகள், அதுல முக்கியமா 2 குழந்தைகள் வந்து முக்கியமான குழந்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை கூடவே இருந்து நிறைய பயிற்சி கொடுக்கிறார். எல்லாத்தையும் பயிற்சி கொடுக்கிறார், எல்லா வகையிலையும் பயிற்சி கொடுக்கிறார். நம்ம அவருக்கு 2 குருன்னு சொன்னோம் இல்லையா. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஜெகநாத தாஸ் பாபாஜி மகாராஜனுடைய பாகவத பரம்பரையில வரக்கூடியவர். இன்னொரு மகன் பக்திக்கு வந்தார். அவர் பேர் லலித பிரசாத். அந்த லலித பிரசாத் விபின் பிஹாரி லைன்ல வரக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. லலித பிரகாஷ் பத்தி அவ்வளவு விவரங்களை நான் படிக்கல. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் நம்முடைய பரம்பரையில குரு பரம்பரையில வரக்கூடிய முக்கியமான ஆச்சாரியர். அவரை பத்தி நம்ம அவருடைய அவதரித்த நாள்ல நிறைய பார்க்கலாம். அவருக்கு பக்தி வினோத் தாக்கூர் எப்படி புத்தகங்களை அச்சடிச்சு பிரச்சாரம் பண்ணணும், எப்படி கோயில்களை நிர்வகிக்கணும், எப்படி எல்லா பயிற்சியும் பக்தி வினோத் தாக்கூர் கொடுக்கிறார். பக்தி வினோத் தாக்கூர் அவரை தீட்சை கொடுத்திருக்கலாம். ஆனா அது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய சிஷ்யரான கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் கிட்ட சொல்லி அவரிடம் தீட்சை வாங்கி கொள்ளுன்னு சொல்றாரு. பக்தி வினோத் தாக்கூர் தனக்கு மிகப்பெரிய மிக தூய பக்தன் வரணும்னு ஒரு மிக ஆழமா பிரார்த்தனை பண்ணி வந்தவர் தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி. அவர் இவருடைய இயக்கத்தை முன்னோக்கி கொண்டு போனார். இவர் செஞ்சதை இன்னும் பெருசாக்கிட்டார். பக்தி வினோத் தாக்கூர் செய்த வேலைகளை விட பல மடங்கு அவர் பிரச்சாரத்துல இறங்கினார். அவர் காலகட்டத்துல பக்தி வினோத் தாக்கூர் இலக்கியங்களை எழுதினார்னு சொன்னேன். பிரச்சாரத்துல ஈடுபட்டார். நாமகட்டாவை முதல்ல ஆரம்பிச்சது பக்தி வினோத் தாக்கூர் தான். தூய வைஷ்ணவ ஆச்சாரிய பாடல்கள்லாம் எழுதினார். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி சம்பிரதாயங்களை தடுத்து நிறுத்தினார். அதுல இன்னும் சம்பிரதாயம் மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ பக்தியில இருப்பாங்க, ஏதோ சம்பிரதாயம் சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த காட்டு மிராண்டித்தனமான அரக்கர்கள் கூட இருந்தாங்க அவருடைய காலகட்டத்துல. நானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பூர உலகத்துல ஏமாத்தக்கூடிய ஏமாற்றுக்காரர்கள் நிறைய இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் கண்டிச்சார். ஆனா அவர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. சக்தி வாய்ந்தவர்கள்லாம் இந்த மாதிரி மந்திரம் தந்திரம் அதெல்லாம் நிறைய இருக்கு, இப்ப கூட இருக்கு வங்காளத்துல. இதெல்லாம் செய்யக்கூடியவர்களா அதன் மூலம் சக்தி பெற்று நிறைய பெண்களை மயக்கிறதும் பலி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி இருந்தாங்க. அதுல முக்கியமான சில பேரை மட்டும் பார்க்கலாம். அதுல பிக்ஷிகிஷேனன் அப்படின்னு ஒருத்தன், நான் தான் விஷ்ணுனுடைய அவதாரம்னு சொல்லினா ஆட்டம் போடுவான். அவனை வந்து ஒடுக்கி, ஏன்னா அவர் நீதிபதியா இருந்தார் இல்லையா அந்த காலகட்டத்துல. அப்ப போலீஸ கொண்டு அவனை சிறைப்படுத்தினார். ஆனா சிறைப்படுத்த ஆனா அவனை சிறையில போட்டதுனால பக்தி வினோத் தாக்கூருக்கு நிறைய ஏதோ மாயமந்திரம் பண்ணி பக்தி வினோத் தாக்கூருடைய மனைவிக்கு கூட உடல் நலம் சரியில்லாம போகும். ஆனா அதெல்லாம் கண்டு பயப்படல பக்தி வினோத் தாக்கூர். பயப்படாம இடைவிடாம நாம ஜபத்தையும் பாகவத பாராயணத்தையும் செஞ்சு கொண்டே இருந்தார். அதன் விளைவாக அவன் சிறையிலே அந்த அசுரன் வந்து செத்து போயிடுறான்.
ஒரு இன்னொரு ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில நடந்தது. சம்பாரன் அப்படின்னு ஒரு கிராமத்துல ஒரு இடத்துல ஒரு மரத்துல பிரம்ம ராட்சசன் இருந்திருக்கான். அது அத சில பேர் வணங்கினாங்க, சில பேருக்கு அது தொல்லையா இருந்தது. அங்கிருந்து பக்தர்கள்லாம் வந்து பக்தி வினோத் தாக்கூர் கிட்ட விண்ணப்பிக்கும் போது பக்தி வினோத் தாக்கூர் சொன்னார், இடைவிடாம அந்த மரத்தடியில உட்காந்து பாகவதம் படிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த மரத்துக்கு அடியில உட்காந்து இடைவிடாமல் பாகவதம் படித்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மரம் முறிஞ்சு கீழே விழுந்து அதுல இருந்து அந்த பிரம்ம ராட்சசன், அந்த பேய் நற்கதி பெற்றதாக சொல்றாங்க. ஒரு முறை பாராசர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இங்கே வங்காளத்துல, அங்க இருந்த அப்பதான் அந்த பக்கிம் சந்திரர் அப்படின்றவரை பார்த்து அப்பதான் அந்த பகவத்கீதைய எழுதினார் பக்தி வினோத் தாக்கூர். இன்னொரு முறை ஊரா நிறைய ஊர்ல அவரு வேலை செஞ்சிருக்கிறார். நராயில் அப்படின்னு ஒரு ஊர்ல இருந்திருக்காரு. அப்ப இருந்தப்ப பிருந்தாவனத்துக்கு போனார். பிருந்தாவனத்துல அப்ப கொள்ளையர்கள் நிறைய இருந்தாங்களாம். கஞ்சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளையர்கள் வர்றவங்க போறவங்க, இந்த வராங்க இல்லையா தீர்த்த யாத்திரைக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் தொல்லை பண்றீங்க. அது அவ்வளவு சாமான்யமா அவர்களை எதிர்க்க முடியல. அவங்க அங்கேயே பல காலமா உட்காந்துன்னு இடங்கள்ல எல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுன்னு இருந்தாங்க. பக்தி வினோத் தாக்கூர் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்ததுனால அவர்களுடைய ஒத்துழைப்பை வச்சு இந்த கொள்ளையர்கள்லாம் அடக்கிறதுக்கு பல மாதங்கள் ஏற்பட்டுதான். பல மாதங்கள் போராடி அப்புறமா பிருந்தாவனத்துக்கு அமைதி கிடைச்சது. அப்புறம் போகக்கூடிய தீர்த்த யாத்திரை போகக்கூடிய பக்தர்கள்லாம் அதுக்கப்புறம் தான் சமாதானமா அமைதியா போக முடிஞ்சுதான். இல்லைன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்திருந்தது. அதெல்லாம் எதிர்த்து போராடினார் பக்தி வினோத் தாக்கூர். இந்த மாதிரி வேலைகள்லாம் சாதாரணமானவர்கள் செய்ய முடியாது. பகவானால சக்தி ஊட்டப்பட்டாலொழிய இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அவர் 1885ஆம் ஆண்டு தூய ஹரிபக்தி பிரச்சாரம் அதை செய்யறதுக்காக ஸ்ரீ விஸ்வ வைஷ்ணவ ராஜசபா ஆரம்பிச்சார். அதாவது நம்ம பிரபுபாதர் நமக்கு இஸ்கான் ஆரம்பிச்ச மாதிரி அவரு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். அது தொடர்ந்துதான் இப்ப வந்து கொண்டிருக்கிறது. சைத்தன்ய கௌடிய மடமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கௌடிய மட பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் ஆரம்பிச்சார். 1895 தான் அவர் வந்து மாயாபுர ஜென்மஸ்தான் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த இடத்தை கண்டுபிடிக்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் இவ்வளவு பெரிய பக்தரா இருந்தாலும் ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுல அதுல அவர் தூய்மையா இருந்து வாழ்ந்து காட்டினார். அவருடைய பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா, முக்கியமா சரணாகதி பாத்தீங்கன்னா எப்படி எழுதுவாருன்னா, என்னை போல ஒரு பாவி உலகத்தையே யாரும் இல்லை அப்படி எழுதுவார். அதுக்கு உண்மையா என்னன்னா, எப்படி ஒரு பக்தன் இருக்கணும், எப்படிப்பட்ட மனம். இவ்வளவு சாதிச்ச ஒருத்தர் தன்னை பகவான் முன்னாடி வைக்கும் போது நான் மிகப்பெரிய பாவின்னு வைக்கிறார். இவ்வளவு கெட்ட விஷயங்களை தடுத்து நிறுத்துறதுல ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜித்து அதெல்லாம் தடுத்து நிற்கிறார். நல்லதை நிலைநாட்டுறார். ஆன்மீக வாழ்க்கையில எது முக்கியம்னு எல்லாருக்கும் போதிக்கிறார். ஆனா உள்ளூர பகவான் முன்னாடி போய் நிற்கும் போது தன்னை எப்படி அவர் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறார்ன்றத பார்க்கும்போது நாம எல்லாம் எங்க நிக்கிறது. அவர் சொல்றார் அந்த பாடல்ல, அந்த அமாரா ஜீவன் சதாபா பேராதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல், சரணாகதியில வரக்கூடிய அந்த பாடல் மிக மிக அருமையான பாடல். அது தனியா ஒரு நாள் வகுப்புல பார்க்கலாம். அதுல பக்தி வினோத் தாக்கூர் நான் எவ்வளவு தாழ்ந்தவனா இருக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் முன்னாடி வைக்கிறார். பகவானால சக்தி ஊட்டப்பட்டவர், ஆன்மீக உலகத்துல இருந்து வந்தவர். ஆனா உள் மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. சாதாரணமா நேற்றுதான் வந்திருப்பாங்க பக்திக்கே, ஒரு 16 மாலைகள் ஜபம் நான் 16 மாலை ஜபம் பண்றேன், நான் இது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பெருமை கொள்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சாதாரணமா ஒரு மாசம் தான் ஆயிருக்கும், இல்ல 2 மாசம் தான் ஆயிருக்கும், இல்ல 1 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் பக்தி வினோத் தாக்கூர் மஞ்சரி தூய பக்தர், அங்கிருந்து இங்க வந்தவர், பகவானால சக்தி ஊட்டப்பட்டவர், வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்றத பார்த்தவர். தன்னை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. முழு சரணாகதியில அவர் பாடுறார், மாரோபி ராக்கோபி தாராயிச்சா, நீ என்ன உயிரோட வச்சுக்கிறியா சாகடிக்கிறியா அதெல்லாம் உன் விருப்பம். அப்புறம் மிக பிரபலமான பாடல் ஆகிய கோபிநாத் மம நிவேதனா சொன்னோம். அந்த கோபிநாத் வரிசையில வரக்கூடிய பாடல்கள்லாம் அருமையான வரிகள். அந்த மாதிரி போக ஆர்த்தி, பல ஆழ்ந்த கருத்துக்களுடைய அருமையான பாடல்களை பாடியிருக்கிறார். அவரை நம்ம மகிழ்விக்கணும் அப்படின்னா அவருடைய இயக்கத்தை நம்ம எப்போதும் மேற்கொண்டு கொண்டு போகணும். அதுதான் நம்ம பக்தி வினோத் தாக்கூருக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி, அவருக்கு செய்யக்கூடிய சேவை. அவர் தன்னைத்தானே மிக தாழ்மையான நிலையில மிகவும் பணிவான நிலையில வச்சுட்டு இருப்பார். இவ்வளவு பெரிய காரியங்களை சாதிச்ச ஒரு வரலாறை பார்க்கும்போது மெய் சிலுத்து போகுது. இவ்வளவு பெரிய வரலாறு அவர்கிட்ட இருக்கே அப்படின்ட்டு, இவ்வளவு பெரிய மகானா அவரு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த ஆச்சாரியர்களுடைய வரலாறை படிக்கணும், அப்பதான் நாம எங்க இருக்கிறோம்னு தெரியும். 2 மணி நேரம் தான் ஒரு நாள்ல தூங்கினாராம் பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அவருடைய மிகப்பெரிய இலக்கியங்கள் எல்லாம் பார்க்க முடியுதா இருக்கு இல்லையா? இல்லைன்னா இது சாத்தியம் கிடையாது. அவர் 2 மணி நேரம் தான் தூங்கி நாம எல்லாம் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களை எழுதி எல்லாத்தையும் மொழிபெயர்ப்பு செய்து நம்மளெல்லாம் வாங்க ஜீவ் ஜாகோ வாங்க எழுந்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். நீங்கெல்லாம் விழித்து கொள்ளுங்கள், ஏன் தூங்கி கொண்டிருக்கிறீங்க, அந்த தூக்கத்துல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெளியே கொண்டாடுறாங்க. இந்த இணையதளத்துல இவருடைய வரலாற்றை பற்றி விஷயங்கள் வந்திருக்கு. அதுல நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல சில பேர் எழுதியிருக்கிறாங்க, ஒரு பாபாஜி தீட்சை கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி அவருடைய சிஷ்யர். அதனால இதுல மூத்த பக்தர்கள் இதைய என்னன்ட்டு விசேஸ்வரி மாதாஜி எனக்கு புரியல, நீங்க சொல்ல முடியும்னா பாருங்க. இணையதளங்கள்ல நீங்க பக்தி வினோத் தாக்கூர் பத்தி நிறைய வரலாற்று விஷயங்களை பக்தர்களை அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அதுல இது எப்படி எழுதுனாங்கன்னு எனக்கு புரியல. பாபாஜி தீட்சை கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் கிட்ட பக்தி வினோத் தாக்கூர் வாங்கன்னு தான் எழுதியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நான் அதை பல புத்தகங்கள்ல அதை தேடி ஆராய்ச்சி பண்ண போனேன், டைம் பத்தல. இந்த பக்தர்கள் சிறிது கண்டுபிடிச்சு எனக்கு மாதாஜி இன்னைக்கு காலையில நானும் படிச்சேன், எனக்கும் அது டவுட்டா இருந்தது. சரி நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம அவரோட பாடல்கள் இருக்கு அது போதும் நம்மளுக்கு அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நானும் ஆராய்ச்சியில இறங்குறேன், இல்ல மூத்த பக்தர்களை நம்ம கேட்போம். அதனால பக்தர்கள் இதை யோசனை வச்சுக்கோங்க. இதை எப்படி அவங்க எழுதுனாங்க, எப்படி இணையதளங்கள்ல விட்டாங்கன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் கிட்ட வாங்கன்னு இவங்க பேரை மாத்தி எழுதிட்டாங்களா அப்படின்ட்டு. அது வைஷ்ணவ ஆச்சாரியர் பாடல் புத்தகத்துல கூட இருக்கு. இதை நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன், ஒரு 2 நாளுக்கு தெளிவுபடுத்தி விடுகிறேன் மூத்த பக்தர்களை கேட்டு. கடைசியா ஒரு வாசகம் பக்தி வினோத் தாக்கூர் பற்றி. பக்தி வினோத் தாக்கூர் ஹரிதாஸ் தாக்கூருடைய சமாதிக்கு போய் அங்க எழுதி வைக்கிறார். வைஷ்ணவர்கள் மடிவதாக கூறுபவன் மடையன், அவர்கள் ஒளி வடிவில் என்றும் வாழ்பவர்கள். வைஷ்ணவர்கள் வாழ்வதற்காகவே மறைகின்றனர், திருநாமத்தை பரப்புவதற்காகவே வாழ்கின்றனர் அப்படின்ற ஒரு அருமையான வாசகத்தை பக்தி வினோத் தாக்கூர் அந்த ஹரிதாஸ் தாக்கூர் சமாதியில எழுதி வைக்கிறார். அதே போல அவர் 1914ஆம் ஆண்டு பக்தி பவன் கல்கத்தால ஒரு ஆசிரம் இருக்கு, அங்க பக்தி வினோத் தாக்கூர் பகவானை சென்று அடைந்தார். அவருடைய திருமேனியை இங்க கொண்டாந்து
சமாதி வைக்கிறார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். நமக்கு சந்தேகமே இல்லாமல் பக்தி வினோத் தாக்கூர் மிக உயர்ந்த கோஸ்வாமி அப்படின்றது அவருடைய வாழ்க்கை வரலாறுல நல்லா தெரியும். அவர் எழுதிய புத்தகங்கள், பஜன ரகசியான்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஹரிநாம சிந்தாமணி பஜன ரகசியா. அதை குறித்து நிறைய பக்தர்கள் இங்க வகுப்பு எடுக்கிறாங்க. அதுதான் ஹரிநாமத்தை எப்படி தூய்மையான முறையில சொல்றதுன்னு பக்தி வினோத் தாக்கூர் பக்கம் சொல்றார். பஜன ரகசியா, பஜனை பக்திக்கான பிரார்த்தனையில இருக்கக்கூடிய ரகசியங்கள், எப்படி பகவானை திருப்திப்படுத்துவது அப்படின்ற விஷயங்கள், மிக ஆழ்ந்த விஷயங்கள். ஒரு சாமானிய மனிதனுக்கு கூட மிக உயர்ந்த விஷயத்தை குடிச்சது நம்ம சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயத்தினுடைய ஏற்றம் இதான். நம்ம சம்பிரதாய ஆச்சாரியர்களுடைய பெருமையும் இதுதான். மற்ற சம்பிரதாயங்கள்லாம் கிருஷ்ண பக்தி இருக்கு, 4 சம்பிரதாயத்துல கிருஷ்ண பக்தி இருக்கு. ஆனா சாமானியர்களுக்கு கூட உயர்ந்த பக்தியை கொடுத்தது கௌடிய சம்பிரதாயம் மட்டும்தான். அந்த பெருமை நம்முடைய ஆச்சாரியனாகிய பக்தி வினோத் தாக்கூருக்கு உண்டு. அதை சொல்லி பக்தி வினோத் தாக்கூரை இன்று தியானிப்போம். அவர் நமக்கு கொடுத்த வைஷ்ணவ ஆச்சாரியர் பாடல்களை பாடுவோம், அவர் கொடுத்த அறிவுரைகளை கடைபிடிப்போம்னு சொல்லி முடிக்கிறேன். இதுல கூடுதல் கருத்துக்கள் ஏதாவது இருந்தா பக்தர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. பக்தி வினோத் தாக்கூர் பத்தி நான் சொல்லாத விஷயங்களை யாராவது பக்தர்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம். ஏதாவது முக்கியமான கருத்தை நான் விட்டு இருக்கலாம், பக்தர்களுக்கு நினைவுல இருந்தா நீங்க சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. ஒரு சந்தேகம் கேட்கணும். பக்தி வினோத் தாக்கூர் பரம்பரை யாராச்சும் இருக்கிறாங்களா மாதாஜி? இப்போ வம்சம் வாரிசுகள் அப்படின்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தான். நம்ம ஆன்மீக வாழ்க்கையில உடல் ரீதியா வர குழந்தைகள், இப்ப வாரிசுகள்னு நீங்க குழந்தைங்க அவங்க பரம்பரை சொல்றீங்க இல்லையா, முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த ஆன்மீக அறிவை ஏற்றுக்கிறது. அந்த ஆன்மீக அறிவை 2 குழந்தைகள் எடுத்துக்கிச்சு அவருத. அது எல்லாருமே தீட்சை வாங்கிக்கிறாங்களா மாதாஜி? மத்தவங்க எல்லாருமே தீட்சை வாங்கிக்கிறாங்கல்ல? அத பத்தின விவரங்கள் ஒரு மிகப்பெரிய புத்தகத்துல இருக்கு. நான் அதை படிக்கல. 12 பசங்க இருக்கிறாங்கல்ல, கண்டிப்பா எல்லாரும் பசங்களா தான் இருந்திருப்பாங்க. பிரபல்யமானவர், மிக பிரபல்யமானவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி. அவரை விட கொஞ்சம் கம்மி இவரு லலித பிரகாஷ், லலித பிரசாத். அவரை பத்தி கொஞ்சம் நம்ம சம்பிரதாய லைன்ல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறார். அதனால அவரை பத்தி நாம நிறைய பேசுறது இல்ல. அவரு நம்ம இந்த லைன்ல வந்ததுனால பக்தி சித்தாந்த சரஸ்வதி லைன் தான் இஸ்பான் லைன். அதனால அவரு தான் நமக்கு. அவருடைய குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. இப்ப கூட அவருடைய வீடு இருக்கு. நான் சொன்னேன்ல, வீடு பாத்துருக்கீங்க? மாயப்பூர் போனா பாக்குறவங்களா? இல்ல, அந்த வீடு இல்ல, பாக்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. அவர் அந்த இடம் பேர் வீர் நகர்னு பேரு. வீர் நகர் போனீங்க, நீங்க பார்த்திருப்பது கோதுர்ம தீப்ல அவருடைய வீடு. அவர் பிறந்த இடமே இருக்கு. பக்தி வினோத் தாக்கூர் பிறந்த இடம். அந்த இடத்துல நிறைய சிவலிங்கம், 12 சிவலிங்கம் இருந்திருக்கு. அது பக்கத்துல. அதுக்கப்புறம் அவருடைய மகன்கள் கோயில, அவர் பிறந்த இடம் ஆச்சேன்னு சொல்லிட்டு கோயில் கட்டி அது ஒரு பெரிய அழகான சோலையா இருக்கு. நான் சமீப காலத்துல போன விசேஸ்வரி மாதாஜி கூட போட்டோ அனுப்பிச்சிருந்தேன். அவர் பிறந்த இடம் அது நீங்க பார்க்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது இங்க இருந்து மாயாப்பூரை விட்டு நவதீப் அந்த முக்கியமா போற இடத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் இருக்கு. சரிங்க மாதாஜி. நீங்க பார்த்தது கோதுர்ம தீப்ல அவருடைய வீடு. அவர் உட்காந்து, நான் சொன்னேன் இல்லையா, அந்த தாண்டி இங்க கோயில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தாருல்ல, அந்த வீடை நீங்க பார்த்து
கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த ரயில்வே ட்ராக் கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா மாதாஜி, ஆமா. அது இது அவர் பிறந்த இடம், தான் அந்த வீர்நகர். வீர்நகர்ன்றது அவருடைய பிறந்த இடம். அந்த கிராமத்தை, அந்த இடத்தை சுத்தி இருக்கிற கிராமமே அந்த அந்த நோயினால, அந்த தொற்று நோயால எல்லாரும் செத்து போயிருக்கிறாங்க. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார் பக்தி வினோத் தாக்கூர். சின்ன வயசுல அப்பா இல்ல, சொந்தங்கள் இல்ல, அதனால பாட்டனால அந்த தாயினுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அந்த தாத்தா தான் அவர் எடுத்துக்கிறார், எல்லா வசதியும் பண்ணிருக்கிறார். அவங்க கல்கத்தாக்கு வந்தாங்க. அப்புறம் கல்கத்தால கல்லூரியில படிச்சிருக்கிறார். சமஸ்கிருதம், ஆங்கிலம், வங்காளம், ஒரியா எல்லாம் அவருக்கு வந்து நல்ல பேச எழுத தெரியும், படிக்கிறதுக்கு. பகவானால ஆச்சாரியன்றதுனால எல்லா அறிவும் இருந்திருக்கு. சொல்லுங்க. அவர் மட்டும்தான் நம்ம மாதாஜி கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா பக்தி வினோத் தாக்கூரோட? அதை பற்றின விவரங்கள் இல்ல. அவர் மட்டும்தான் யாருன்னா இருந்திருப்பாங்க. இந்த கோபிநாத் நிவேதனம் அதனோட மொழி ரொம்ப அற்புதமா இருக்குங்க மாதாஜி, படிச்சோம், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அந்த பாட்டு கோபிநாத் அத பாடுறவங்கள நல்லா பாடுவாங்க. இது ரொம்ப அழகான ஒரு பாடல். எல்லா பக்தர்கள் காலையில நாங்க மங்களாரத்தில இதனோட மொழிபெயர்ப்பு மட்டும் படிச்சு காமிச்சோம் மாதாஜி. கோபிநாத் வரிசையில நிறைய பாடல் இருக்கு. அதுல மம நிவேதனா சொன்ன ஒரு நல்ல பாட்டு, அருமையான அர்த்தங்கள். வேற ஏதாவது கருத்துக்கள்? இன்றைக்கு 12 மணி வரைக்கும் உபவாசம். பக்தர்கள் மத்தியானம் 12க்கு மேல சாப்பிடலாம். இதோட வகுப்பு முடிச்சுக்கிறேன். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்து பைதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.